காந்தாரா தெய்வத்தை அவமதித்ததாக நடிகர் ரன்வீர் சிங் மீது பதியப்பட்ட வழக்கு. பெங்களூரு போலீசார் பதிவு செய்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி ரன்வீர் சிங் தாக்கல் செய்த மனுவை இன்று கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது. டெல்லி மீரட் இடையே தொடங்கப்பட்ட நமோ பாரத் அதிவேக ரயிலில் ஒரே நாளில் 1 லட்சம் பேர் பயணித்திருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 22ஆம் தேதி தொடங்கி வைத்த நிலையில் பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கிரீஸ் நாட்டின் கேலக்சிட்டி நகரில் மாவு போர் திருவிழா களை கட்டியது. வண்ணங்கள் கலந்த மாவினை தூவி பொதுமக்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலான சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியின் மார்பளவு சிலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். அசோக் மண்டபம் அருகில் உள்ள கிராண்ட் ஓபன் படிக்கட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலை முன்பு இருந்த எட்வின் லியூயன்ஸ் சிலைக்கு பதிலாக நிறுவப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர் JP நட்டா, இணையமைச்சர் L முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காலனித்துவ சின்னங்களை அகற்றி இந்திய பாரம்பரியத்தையும் நாட்டிற்கு சேவை செய்த தலைவர்களையும் கௌரவிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் விமான கட்டணங்கள் உயரும் விவகாரத்தை உயர்நிலைக் குழு ஆய்வு செய்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய 4 வாரம் அவகாசம் வேண்டி உச்சநீதிமன்றத்தின் கோரிக்கையை முன்வைத்தது. முன்னதாக லட்சுமி நாராயணன் என்பவர் தாக்கல் செய்த இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று இது தொடர்பான வழக்கு விசாரணையை மார்ச் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி வரும் 26ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய 3 நாடுகளுக்கு பயணிக்க இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்த 3 நாடு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கனடாவின் முக்கிய கூட்டாளிகளாக பார்க்கப்படும் நிலையில் முதல் பயணமாக இந்தியாவின் மும்பை நகருக்கு வரும் கனடா பிரதமர் அதன் பிறகு தலைநகர் டெல்லிக்கு பயணிக்க இருப்பதாகவும் அங்கு அவர் பிரதமர் மோடியை சந்தித்து இந்தியா மற்றும் கனடா உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் நிறுவனங்களிடையே புதிய முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் கூட்டாண்மைகளை உருவாக்க அவர் தொழில் முனைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் அமெரிக்காவின் அட்லாண்டிக் கடற்கரையில் அமைந்துள்ள கயானா நாட்டின் துணை அதிபர் பரத் ஜக்தியோ இந்திய துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை துணை குடியரசுத் தலைவர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையிலான உறவு, பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர முன்னேற்றம் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. பாரத் மண்டபத்தில் AI உச்சி மாநாட்டின் போது இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட அரை நிர்வாண போராட்டத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இந்த போராட்டம் தொடர்பாக மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் கைதானவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இதில் கைதான ராஜா குஜார் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் என்றும், அஜய்குமார் விமல் மத்திய பிரதேச மாநிலம் பிந்த் மாவட்ட முன்னாள் துணைத் தலைவர் என்பது தெரியவந்துள்ளது. பீகார் மாநிலம் பாட்னா அருகே போலி மருந்து தொழிற்சாலை ஒன்று இயங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட இந்த ஆய்வில் ஏராளமான போலி மருந்துகள், இயந்திரங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜப்பானின் டோக்கியோ நகரில் உள்ள ஸ்கை ட்ரீ கோபுரத்தில் லிப்டில் ஏற்பட்ட பழுதால் 20 பேர் சுமார் 6 மணி நேரம் சிக்கி தவித்தனர். 634 மீட்டர் உயரமுள்ள இந்த கோபுரத்தில் 2 லிப்டுகள் திடீரென செயலிழந்தன. தீயணைப்புத் துறையினர் மற்றும் பராமரிப்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு உள்ளே சிக்கியிருந்த 20 பேரையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். அவர்களுக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை.
ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் திடீரென இடியுடன் கூடிய மழை பெய்ததால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து ஹைதராபாத்தின் பல பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கும் பஞ்சாபில் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தன்று தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பஞ்சாபில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை ஆம் ஆத்மி அரசு இன்னும் நிறைவேற்றாத நிலையில் மார்ச் 8ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் பெண்களின் வாக்கு வங்கிகளை கவர கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் எஸ்ஐடி அறிக்கையை மறு ஆய்வு செய்ய ஆந்திர அரசு அமைத்த ஒருநபர் குழுவை எதிர்த்து பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி விசாரணை ஏற்கனவே நிறைவடைந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அறிக்கையில் கண்டறியப்பட்ட குறைகளை சரிசெய்யும் நோக்கிலேயே தனிநபர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் முன் உத்தரவுக்கு பாதிப்பு இல்லை என்றும் கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்தது. திருப்பதியில் நடைபெறவுள்ள வருடாந்திர தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தெப்ப உற்சவம் வரும் 26ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தினமும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி புஷ்கரணியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். உற்சவத்தை முன்னிட்டு தெப்பக்குளம் சுத்தம் செய்யப்பட்டுள்ளதால் பக்தர்கள் நீராடுவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் வருகின்ற வியாழக்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி விளையாட உள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சென்னை வந்தடைந்தனர். இதனையொட்டி சென்னை விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் மிக மோசமான தோல்வியை சந்தித்ததைத் தொடர்ந்து அடுத்த இரு போட்டிகளிலும் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருப்பதால் சென்னையில் நடைபெற இருக்கும் போட்டியை ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் எதிர்நோக்கியுள்ளனர். தனக்கு வழங்கப்படும் பத்மஸ்ரீ விருதை சென்னை ஐஐடிக்கு சமர்ப்பிப்பதாக ஐஐடி இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் பத்ம விருது பெறுவோருக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று பத்ம விருது பெறுபவர்களை கௌரவித்தார். பாராட்டு விழாவில் பேசிய சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை பிரதமர் மோடி வைத்திருப்பதாகவும் அதற்காக நாம் உழைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். பாவூர் சத்திரம் அருகே ரயில்வே கேட் திறக்காததால் வாகன ஓட்டிகள் நீண்ட நேரம் சிரமமடைந்தனர். தென்காசி மாவட்டம் நாடாகண்ணப்பட்டி ரயில்வே கேட்டை ரயில் கடந்த பிறகு திறக்க முயன்றபோது செயலிழந்தது. இதனால் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருந்தன. ரயில்வே ஊழியர் நீண்ட நேரம் முயன்றும் கேட் திறக்காததால் அங்கிருந்த பொதுமக்கள் இறங்கி கேட்டை கையால் தூக்கி பிடித்து வாகனங்கள் செல்ல ஏற்பாடு செய்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குறைதீர் கூட்டத்தில் திடீர் மின்தடை காரணமாக மனு பெறும் பணிகள் பாதிக்கப்பட்டது. ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மனு பெறும் சேவை நிறுத்தப்பட்டது. இதனால் ஊழியர்கள் செல்போன் வெளிச்சத்தில் மனுக்களை பதிவு செய்து ரசீதுகள் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அரசு அலுவலகங்களில் ஜெனரேட்டர் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கரூர் அருகே வாங்கல் சாலையில் மாநகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தகவல் அறிந்து வந்த 5 தீயணைப்பு வாகனங்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. இருப்பினும் புகைமூட்டம் காரணமாக அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கோவை அரசூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவிலான கல்லூரிகளுக்கு இடையேயான கலை திருவிழாவில் பிரபல பாடகி ஜொனிட்டா காந்தியின் இசை கச்சேரி கோலாகலமாக நடைபெற்றது. AR ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், அனிருத் உள்ளிட்ட முன்னணி இசையமைப்பாளர்களின் ஹிட் பாடல்களை பாடி மாணவர்களை கவர்ந்தார். வசீகரா பாடலின் போது ஏராளமான மாணவர்கள் மொபைல் டார்ச் லைட்களை ஒளிரவிட்டு ஒருமித்த குரலில் பாடி அரங்கத்தை ஒளிரச் செய்தனர்.
அனிருத் மற்றும் விஜய் பாடல்களுக்கு மேடையில் நடனமாடிய ஜொனிதா காந்தி மாணவர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் மாசி பிரம்மோற்சவத்தின் 3வது நாளான இன்று தங்கசிம்ம வாகனத்தில் அம்மன், லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவிகளுடன் வீதி உலா வந்து காஞ்சி சங்கரமடம் அருகே பக்தர்களுக்கு அருளினார். அப்போது ஹைதராபாத்தைச் சேர்ந்த பக்தர்கள் 7.5 கிலோ வெள்ளியில் கற்கள் பதித்து தங்க முலாம் பூசிய பத்மாசன பாத கவசத்தையும் பாவாடையையும் காமாட்சி அம்மனுக்கு வழங்கினர். காஞ்சி சங்கராச்சாரியார் முன்னிலையில் ஆரத்தி செய்து பக்தர்கள் வழிபட்டனர். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் பிரேசில் அதிபர் லூலாடா சில்வாவுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பில் வர்த்தகம், முக்கிய கனிமங்கள், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், தொழில்துறை கொள்கை, முக்கிய கனிமங்கள், டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, வேளாண்மை, சுகாதாரம், உயிரியல் தொழில்நுட்பம் மற்றும் இணைய குற்றம், போதைப்பொருள் உள்ளிட்ட சர்வதேச அச்சுறுத்தல்களுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கையை உள்ளடக்கிய 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ரஷ்யாவில் ராணுவ வீரர்களை போற்றும் வகையிலான தாய்நாட்டை பாதுகாப்போர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் அதிபர் புதின் பங்கேற்றார். ரஷ்ய அதிபர் மாளிகை அருகில் உள்ள வீரர்கள் நுழைவிடத்தில் ராணுவத்தினருடன் இணைந்து புதின் மலரஞ்சலி செலுத்தினார். விருது பெற்ற வீரர்களிடம் உரையாற்றிய புதின், ரஷ்யா தனது எதிர்காலத்திற்காக, சுதந்திரத்திற்காக, உண்மை மற்றும் நீதியை காக்க போராடுகிறது என்று தெரிவித்தார்.